ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காயத்ரி கார்த்திக் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா சிகப்பு தண்டுக்கீரை தான் பண்ண போகிறேன். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வழியில் தான் பண்ண போகிறேன். ஆனால் இன்றைக்கி இந்த ஃபாஸ்ட் லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா குக்கரில் வச்சு விசில் விட்டு அப்படியே செஞ்சு சாப்பிட்டுட்ருக்கோம். பட் அதை விட வந்து டேஸ்ட்டு நம்ம ட்ரெடிஷ்னலாக வெளியிலே வச்சு கடாயிலே வச்சு வேக வச்சு சாப்பிட்றதுல தான் இருக்குது. அந்த மாதிரி தான் இன்றைக்கி பண்ண போகிறேன். இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறப்பயே வந்து பார்த்திங்கன்னா என் மைண்டில் வந்து எங்கள் தாத்தா பாட்டி தான் ஞாபகம் வந்துட்டாங்க. சாரி ஏன் தாத்தா பாட்டி கிடையாது, எனக்கு வந்து கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டி, எங்கள் அப்பாவோட தாத்தா பாட்டி. நான் பாட்டின்னு கூப்பிட மாட்டேன், ஆயான்னு தான் கூப்பிடுவேன். ஆயா தாத்தா, ஓகேவா? எங்கள் தாத்தா பேர் வந்து பார்த்திங்கன்னா ஜெகநாதன். அவர் வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் கான்ஸ்டபிளுங்க. எங்கள் ஆயா பேர் வந்து பார்த்திங்கன்னா ரங்கநாயகி. அவங்க வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர். 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஸ்டாஃப். ஆக்சுவலி அவங்க வந்து லாஸ்ட் வரைக்குமே பார்த்திங்கன்னா அவங்களோட சொந்த காலிலே தான் நின்னாங்க. ஸோ அவங்களோட இதுலேருந்து கூட எனக்கு இந்த இது வந்திருக்கலாம். நான்லாம் யோசிச்சுருக்கேன். நான்லாம் வந்து இருக்கிற காலம் வரைக்குமே நம்மளாக வேலை செஞ்சு சம்பாதிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் நான் நிறைய வாட்டி யோசிச்சுருக்கேன். இன்றைக்கி வரைக்கும் நான் அதை வந்து பண்ணிகிட்ருக்கேன்னு நினைக்கிறேன். ஃப்யூச்சர்லேயும் தொடரும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். என் ஹஸ்பண்டும் எனக்கு எப்பயுமே அதுக்கான சப்போர்ட்டாக தான் இருக்காங்க. ஸோ அப்படியே அதை பற்றிலாம் யோசிக்கும் போது அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 பொண்ணுங்க. எங்கள் அப்பாவோட அம்மாவுக்கு வந்து அவர் ஒரு வீடு கட்டி கொடுத்தாரு. ஸோ அந்த வீட்டிலே தான் அவங்க 2 பேருமே இருந்தாங்க. ஆனாலும் இவங்க சமைக்கிற சாப்பாட்டை அவங்க 2 பேர் சாப்பிட மாட்டாங்க. அவங்க 2 பேர் மட்டும்தான் தனியாக சாப்பிடுவாங்க. எனக்கு இன்னுமே அந்த காட்சியெல்லாம் வந்து அப்படியே மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குங்க. ஹால் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். அந்த ஹாலில் பார்த்திங்கன்னா ஒரு ஓரமாக வந்து கட்டில் போட்டிருப்பாங்க. இந்த இரும்பு கட்டில்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த இரும்பு கட்டில் போட்டிருப்பாங்க. இரும்பு கட்டிலுக்கு இந்த பக்கம் வாசல், இரும்பு கட்டிலுக்கு அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தேவையான பொருள், அவங்களோட ட்ரெஸ்ஸு அதெல்லாம் வச்சு ஒரு 2 பெட்டி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஸ்டவ் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு குண்டா இருக்கும், ஒரு கடாய் இருக்கும், 2 தட்டு இருக்கும், 2 டம்ளர் இருக்கும், ஒரு பால் காசுகிற குண்டா இருக்கும். அவ்வளோதாங்க இருக்கும். ஏன்னா வந்து இது பார்த்திங்கன்னா அவங்க சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக வச்சுருப்பாங்க. நான் வந்து லீவில் வந்து அந்த வீட்டுக்கு போவேன். இந்த மாதிரி ஆனுவல் லீவில் வந்து நான் அங்கே போவேன். டெய்லியும் வந்து பார்த்திங்கன்னா ஆயா தாத்தாக்கு அவங்களுக்கும் சேர்த்து வந்து சப்பாத்தி சுடுவாங்க. கரெக்டாக 4 சப்பாத்தி தான் சுடுவாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கீரை, இல்லைன்னா சொரக்காய் கூட்டு, பீர்க்கங்காய் கூட்டு, இந்த மாதிரி நீர்க்காய் கூட்டு, இந்த மாதிரி தான் செய்வாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க இங்கிலீஷ் காய்கறி கேரட்டோ பீன்ஸோ அது மாதிரி சாப்பிட்டு பார்த்தது கிடையாது. நல்ல தமிழ் காய்கறி தான் அவங்க கூட்டு மாதிரி செஞ்சு சாப்பிடுவாங்க. அப்படி செய்கிறச்ச நான் போனேன்னா எனக்காக 2 சப்பாத்தி அதில் சேர்த்து போடுவாங்கங்க. அப்படி சேர்த்து போடுறப்ப இதே மாதிரி தான் அவங்க கீரை வைப்பாங்க. ஒரே ஒரு குண்டா வச்சுருப்பாங்கன்னு சொல்லுவேன்ல, அந்த குண்டானில் வச்சு ஒரு கட்டு கீரை வாங்கினாங்கன்னா அவங்க 2 நாள் யூஸ் பண்ணிப்பாங்க. ஒரு பாதி கட்டு கீரையை அதில் போட்டுட்டு இதே மாதிரி வெங்காயம், பூண்டு, தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் அதில் போட்டு நல்லா ஒரு நிமிஷம் வேக விட்டுருவாங்க. கேஸ் அடுப்புலாம் கிடையாதுங்க, அந்த பம்ப் ஸ்டவ் இருக்கும்ல அதுதாங்க. அதில் போட்டு வேக வச்சுட்டு நல்லா கடைஞ்சி சப்பாத்தி வச்சு கொடுப்பாங்க பாருங்கள். அந்த டேஸ்ட்டு வந்து இன்றைக்குமே எனக்கு ஞாபகம் இருக்குது. சிலதெல்லாம் மறக்கவே முடியாதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஞாபகங்களில் தாங்க இதுவும் இருக்குது. கண்டிப்பாக வந்து நான் இருக்கிற வரைக்கும் நான் அவங்கள நினச்சி பார்ப்பேன்னு நான் நினைக்கிறேன். எங்கள் வீட்டில் இருக்கவங்களும் யாருமே அவங்கள மறக்க மாட்டாங்க. இப்போயுமே வந்து எங்கள் தாத்தா திட்டுறது, எங்கள் பாட்டி வந்து என்னை கொஞ்சுறது, இது எல்லாமே ஞாபகம் இருக்குது. எங்கள் தாத்தா திட்டினா கூட ரொம்ப செல்லமாக தான் திட்டுவார். அந்த காலத்தில் அவங்களாம் எப்படி பேசுவாங்க, அந்த மாதிரி பேசி கொஞ்சுவாங்க, திட்டுவாங்க. அதெல்லாம் இன்னுமே எனக்கு ஞாபகம் இருக்குது. எங்கள் வீட்டில் இந்த வீடியோ பார்த்தா எல்லோரும் சந்தோஷப்படுவாங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரியே நீங்கள் வீட்டில் கீரை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். சாப்பிட்டு பாருங்கள், அது என்ன டேஸ்ட்டில் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரிய வரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் காயத்ரி கார்த்திக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். என்னடா கதை சொல்லி முடிச்சிட்டா ரெசிபி சொல்லலான்னு நினைக்காதீங்க. ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான், பார்த்தாலே பண்ணிவிடுவீங்க. பார்த்து பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.